பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு மத பதற்றம் மிகுந்த பகுதியாக வச்சுருக்கிறது வந்து கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் கலவரம் குண்டுடிப்பு அதை மையப்படுத்தி அப்படி மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ அதே போல் மதுரையை மாற்றுவதற்கான ஒரு சதிச்செயலில் பாஜக ஈடுபடுது. அந்த திருப்பரங்குன்றம் கோயில் விவகாரம் அதை மையப்படுத்தி ஒரு அரசியல் வந்து திட்டமிட்டு பின்னப்படுது. நரேந்திர மோடி இது திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலுக்கு வர்றாரு. அதே போல் அந்த திருப்பரங்குன்றம் மலைமேல இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவில் குறைந்தது 300 ஆண்டுகளுக்கு மேலே வந்து ஆடு கோழி வழிபடப்பட்டு வருது. ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் ஆடு கோழி பலியிட வந்து தடை போட்டு அவங்க ஒரு பாதை போட்டு கொடுத்து அதை அடிப்படையாக வச்சு பாஜக உள்ள நுழைஞ்சு இப்போ எப்படியாவது கோயம்புத்தூரில் கால் ஊன்றது போல் மதுரையில் எப்படியாவது கால் ஊன்ற முடியாதான்னு சங்பரிவ அமைப்புகள் வந்து திட்டமிடுது. மதுரை மண்ணின் மைந்தனா இதை எப்படி பார்க்குறீங்க? மதுரை மண்ணின் மைந்தனா இந்த திருப்பரங்குன்றம்ங்கிறது வந்து முருகன் நாங்கள் தமிழராக உணர்ந்திருக்கின்ற அடிப்படையில் என்னுடைய கருத்து வந்து முருகனை வந்து இறைவனாக பார்க்கல, எங்கள் முன்னோராக தான் பார்க்குறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. இஸ்லாமியர்கள் வந்து ஒரு மதமே கிடையாது. அது வந்து மார்க்கம், மனிதன் வாழக்கூடிய ஒரு ஒழுக்க நெறிமுறை. அது வந்து ஒரு முன்னோர்களால் கொடுக்கப்பட்ட ஒரு ஒழுக்க நெறிமுறை. அதை பின்பற்றுவதுதானே தவிர அது ஒரு மதமே கிடையாது. உதாரணம் அது சொல்ல வேண்டிய விஷயம்னா, திருப்பரங்குன்ற விடயத்தை பொறுத்தளவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களும் எந்த நிலைப்பாடுமே சொல்லலை. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் கூட ஒரு கருத்து பதிவு செய்யலை. அவங்களுடைய அம்மா தான் வந்து அன்னை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அரங்காவலராக இருக்கிறாங்க. அவங்களுடைய உறவினர்கள்லாம் திருப்பரங்குன்ற அரங்காவலர் குழுவில் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருக்கிற போது நம்மளை சுற்றி இருக்கிற இந்த சமூக கட்டமைப்பு நம்மளுடைய இந்த ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி மாமா மச்சான்னு சொல்லி இஸ்லாமியர்களாக ஒன்றிணைஞ்சு இங்கே இந்த மத பேதமே இல்லாமல் வாழ்ந்த இந்த ஊரில் வெளியிலேருந்து ஒருத்தர் வந்து இந்த திருப்பரங்குன்ற மலையை காரணமாக காட்டி அயோத்தி போலவோ கோயம்புத்தூர் போலவோ ஒரு சிக்கலை உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய நடுநிலையாளர்கள் அதை எதிர்த்திருக்கணும். உண்மையுமே மனதார நான் வந்து அண்ணன் சீமான்கிட்ட ரொம்ப வியக்கிற விஷயம் என்னென்னா, திருப்பரங்குன்றம் விடயம் வந்து ரொம்ப பதட்டமான சூழ்நிலை உருவாகுது. மதுரையில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒருபுறம் அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள் மூலமாக தூண்டிவிடப்பட்ட சில இந்து மக்களும் எந்த நேரம் வேணாலும் இந்துத்துவ அமைப்பில் உருவாகக்கூடியவங்களும், இந்த பக்கம் மதுரையில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தை சுற்றி இருக்கக்கூடிய எந்த இந்து மக்களோ மற்றவங்களோ யாருமே அந்த நிகழ்வில் கலந்துக்கவே இல்லை. ஒரு முருக மாநாடோ அல்லது வந்து முருகனுக்கு எழுச்சி ஒரு ஆர்ப்பாட்டத்திலேயோ கலந்துக்கல. வெளியூர்களிலிருந்து இங்கே கொண்டு வரப்பட்டார்கள். மதுரையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் யாரும் அதுக்காக போராடலை. ஆனால் இதை எப்படி கட்டமைச்சிட்டாங்க அப்படின்னா, இது மதுரைக்காரங்களே போராடுறது மாதிரி கட்டமைச்சிட்டாங்க. உண்மை அதுவல்ல. இந்த ஒட்டுமொத்தமாக அண்ணனை இந்த விடயத்தில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தலைவர்களையும் தாண்டி அண்ணன் சீமானன் வந்து இந்த விடயத்தை அழகாக கையாண்டார். வாங்க, இது ஒரு பிரச்சனை வருதா, 2 பேரையும் கூப்பிடுங்க, எது சரி எது தப்புன்னு ஒரு அமைதி குழுவை அமைச்சு உங்களுக்கு விளக்கத்தணுமா, நாங்கள் அதுக்கு அனுமதிக்கிறோம். நீங்கள் வந்து கோயிலில் போய் தொழுகணுமா, தர்காவில் போய் தொழுகணுமா, அதுக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம், பாதுகாப்பு கொடுக்குறோம்னு சொல்லி எளிமையாக முடிக்க வேண்டிய விஷயத்தை நீங்கள் சொன்னது மாதிரி பாரதிய ஜனதாவுக்கான ஒரு திறவுகோலையும் கதவையும் திமுக அரசு உருவாக்கி கொடுத்தது. ஒரே ஒரு விடயம் என்ன கேள்வி எனக்கு என்ன கேள்வி மனசில் எழுன்னா, அந்த திருப்பரங்குன்றம் அத்தனை பெரிய தீயை பற்றி எரிகிற மாதிரி ஆர்எஸ்எஸ்காரர்கள் எல்லா விடயத்தையும் செஞ்சாங்க. எந்த இஸ்லாமியர்கள் அவர்கள் எதிர்த்து போராட்டம் செய்தார்கள்? ஒரு இஸ்லாமியர் போராடல். அப்புறம் யாருக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க? அதுவே எங்களுக்கு தெரியல. தர்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தூணில் விளக்கேற்றணும்னா மறுப்பு தெரிவிக்கிறது யார் தெரிவிக்கணும்? தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தெரிவிக்கணும். இஸ்லாமியர்கள் யாருமே உங்களுக்கு எதிர்ப்பே தெரிவிக்கலை, ஆர்ப்பாட்டம் பண்ணலை, ஒரு சுவரொட்டி கூட இஸ்லாமியர்கள் போடவே இல்லை. நீங்கள் யார்கிட்ட போராடுறீங்கன்னா, இவர்களே கலவரம் உருவாக்குவதற்கான நிகழ்வுகளை இவர்களே வந்து திட்டமிட்டு அந்த நிகழ்வை முன்னெடுத்து கொண்டுட்டு போகிறாங்க. நடுநிலையான மக்கள் இதை கவனிச்சிட்ருப்பாங்க. இந்த தமிழர்கள் இதை எல்லாத்தையும் சரியாக புரிந்து கொள்வாங்கன்ற எண்ணம் எனக்கு இருக்கிறதுனால அதை நான் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் கைவர்களுடைய எண்ணமோ அல்லது திமுகவினுடைய ஒரு எண்ணமோ நிறைவேறாது அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தில்.